உள்ளத்திலே ஜீவிக்க ஊற்றுண்ட தைலம் இயேசு என்னுள்ளத்தில் ஜீவிக்க ஊக்கமாயன் சேவையிலே பொன் இயேசுவை பாடுவேன். ஊக்கமாயன் சேவையிலே பொன் இயேசுவை பாடுவேன். எந்த நேசு சொந்த இயேசு உம்மை என்றும் பாடுவேன். நீரே போதும் வேறு வேண்டாம் உம்மை என்றும் பாடுவேன். போக்கும் வரத்தும் இயேசுவே என் புகலிடமும் இயேசுவே. போக்கும் வரத்தும் இயேசுவே என் புகலிடமும் இயேசுவே. ஏக்கத்தோடு காத்திருப்பேன் தூக்கத்திலும் பாடுவேன். ஏக்கத்தோடு காத்திருப்பேன் தூக்கத்திலும் பாடுவேன். எந்த நேசு சொந்த இயேசு உம்மை என்றும் பாடுவேன். நீரே போதும் வேறு வேண்டாம் உம்மை என்றும் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை இந்த இடத்துல அழைத்து எனக்கு இந்த இடத்துல ஒரு செய்தி கொடுக்கும்படியாக வாய்ப்பளித்த பாஸ்டர் ஐயா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இங்கு வந்து 3 நாள் அந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தை குறித்து இதற்கு முன்னால் நான் ஒரு முறை இங்கு வந்திருக்கிறேன். உங்களிடம் செய்தி கொடுத்ததில்ல, சும்மா வந்து பார்த்துட்டு போனோம். அந்த இடத்துல இங்க வந்து பார்த்த போது ஆலயமானது மிகவும் ஒரு மோசமான நிலைமையில காணப்பட்டது. இந்த மன வருத்தம் எனக்குள்ள மிகவும் அண்டையிலே இருந்தது. ஆண்டவரே, இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆலயங்களை கட்டுறாங்க, கோடி கோடியா பணம் செலவாக்கி பெரிய கோபுரம், பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தேன்னா ஒரு 100 பேர் கூடி ஆராதிக்கிறது மாதிரி அழகான ஒரு ஆலயத்தை கட்டிடலாம். ஆனா அதை கட்டி கொடுப்பதற்கான வசதிகள் இல்ல, வாய்ப்புகள் இல்ல, பணம் இருக்கிறவங்களுக்கிட்ட அந்த மனசு இல்ல. நான் அங்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜெபித்து வருகிறது உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். அழகான ஒரு ஆலயம் கட்டப்பட்டால் அநேகம் பேர் அதில் கடந்து வந்து உம்மை ஆராதிப்பார்களே என்று நான் ஜெபிப்பதுண்டு. பல முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு வசனம் இருக்குது. இந்த வசனம் பொய் சொல்லாது. நிச்சயமாக முடிவுண்டு. அதி சீக்கிரத்துல உங்களுக்கு அழகான ஒரு இடத்தையும் வாங்கி அழகான அழகான இந்த கிராமங்கள் அப்படி ஒரு ஆலயத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி அழகான ஒரு ஆலயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அது நிச்சயமா நடக்கும். இன்னும் ஒரு சில மாசங்களுக்குள்ள நடக்கும். கடந்த முறை ஒரு ஆலயத்தில் வைத்து ஒரு அந்த பாஸ்டர்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன ஆலயம் இருந்துச்சுன்னா வீடு கூட வேண்டாம் ஐயா, எங்க ஊழியத்தை பார்த்துக்கிட்டு அதுலயே ஒரு மூலையில நாங்க படுத்துக்குவோம், எங்களுக்கு ஆலயம் தான் முக்கியம் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக அவர்கள் நினைவுகளுக்கும் அவர்கள் நினைப்பதற்கும் மேலான அழகான ஒரு ஆலயத்தை கர்த்தர் தரப்போகிறார். அப்படி கர்த்தர் தரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். முதல்ல என்ன சொல்லணும்? கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ஒரு சின்ன பிள்ளை வந்து அம்மாட்ட ஒரு பென் வேணும், பென்சில் வேணும், புக்கு வேணும்னு கேட்காம இருந்தா நமக்கு தெரியுமா? பெற்றோருக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பிள்ளைங்க கேட்டா தான் தெரியும் அந்த பிள்ளைக்கு இந்தந்த காரியங்கள் தேவை இருக்கிறது, அதை கொடுக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அது போலதான் ஏசப்பாவுக்கும் நம்ம கேட்டா தான் அவருக்கு தெரியும் நம்ம தேவைகள் என்னென்ன இருக்கு. ஆனா எண்ணத்தின் இருதயத்தின் ஏக்கங்கள் என்னென்ன இருக்கிறது, அந்த பிள்ளைகள் என்னென்ன அவங்க வாஞ்சிக்கிறாங்க என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கேட்டா தான் தெரியும். அப்பாட்ட ஏசப்பாட்ட போய் கேட்கணும், ஏசப்பா எனக்கு என்னென்ன காரியங்கள் எனக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி நாம் அவரிடம் கேட்கும் போது அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது, அவரிடம் முறையாக கேட்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்ம என்ன கேட்கணும்னா, ஆவியின் வரங்களை கேட்க வேண்டும். ஆவியின் வரங்களை கேட்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனா சும்மா வந்திருந்தோம், ஏதோ கொட்டடிச்சோம், ஏதோ பாடணும், ஏதோ துதிச்சோம், ஏதோ போனோம் அப்படிங்கிறது இல்லைங்க. பிரியமானவர்களே, ஆவியின் வரங்களை கேட்க வேணும். அது என்ன வரங்கள்னா, நம்ம ஆவியின் வரங்கள் நமக்குள்ள வந்துட்டுன்னா முதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆவியின் வரங்களை நம்ம காத்திருந்து ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அது என்ன வரங்கள்னு சொன்னா, பிசாசுகளை துரத்தும் வரும், நீங்க தீர்க்க தரிசனம் வரும், நிறைய வரங்கள் உண்டு.
ஆவியின் வரங்கள் நிறைய உண்டு. பலருக்கும் வித்தியாசமாக வரங்கள் கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க என்ன வரத்தை விரும்புறீங்களோ அந்த வரத்தை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது, எலியா என்றொரு தீர்க்கதரிசி இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எலியா என்றொரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவர் மரித்து போன மனுஷனை கூட உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பிஏவா, பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவர் தான் எலிசா என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு எடுபடி வேலைகள் செய்கிறது, டீ போட்டு கொடுக்கிறது, அப்படி அவருடைய ஊழிய காரியங்களை கவனித்துக் கொள்கிறது மாதிரி அவருக்கு எலியாவின் சீசனாகத்தான் அந்த எலிசா இருந்து கொண்டிருந்தார். இந்த எலியா செய்கிற அற்புத அடையாளங்களை இந்த எலிசா கண்டு இந்த வாஞ்சை கொண்டான் மனசுக்குள்ள. இந்த எலிசாவுக்கு ஒரு வாஞ்ச, என்னுடைய குருவானவர் இப்படி எல்லாம் செய்கிறாரு, எனக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அந்த எலிசாவானவன் வாஞ்சை கொண்டான். கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சை கொண்டார். பிரியமானவர்களே, இந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு நாள் வந்தது. எலியா தீர்க்கதரிசி எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்றால், அவர் மரணம் அடைந்து அவரை அடக்கம் பண்ணவில்லை. எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சுழல் காற்றை வருத்தி சுழல் காற்றில எடுத்துக்கிட்டார்கள், பரலோகத்திற்கு எடுத்துக்கிட்டார் என்றுதான் வசனம் சொல்கிறது. அப்படி ஒரு நாள் வந்த போது எலிசா தீர்க்கதரிசிக்கும் எலிசாவுக்கும் இது தெரிகிறது, எலியாவை இன்றைக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது தெரிகிறது. ஆனால் இந்த எலிசாவை ஓரங்கட்டி விட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எலியா தீர்க்கதரிசி நடந்து கொண்டே இருக்கிறார். இந்த எலிசாவும் இந்த எலியாவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு இடத்திற்கு வந்த போது கர்த்தர் என்னை இன்னும் கொஞ்சம் தூரம் போக சொல்கிறார். நீ இங்கே நெல்லுன்னு சொன்ன போது, நான் என்னை கொண்டும் நம்முடைய தேவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன், நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நம்ம கூடயே வருவேன்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் போறான். அப்படி 2-3 இடங்கள் தாண்டி போகும்போது இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், பல இடங்களை சொல்றார், நீ இங்க இருந்துக, நான் அங்க வர போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எலிசா பார்க்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த எலியா தீர்க்கதரிசி இவரை ஒதுக்கி விட்டு, இவரை விட்டு போயிடலாம்னு ஆசைப்படுகிறார். ஆனா இந்த எலிசா என்ன செய்கிறார் என்றால், எப்படியாகிலும் இவரோட என்னுடைய குருவுல இருக்கிற என்னுடைய எலியாங்கிறது எலிசாவின் குருவானவர், இந்த குருவிட்ட இருக்கிற இந்த ஆவியின் வரங்களை எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்குள்ள ஒரு என்ன இருந்தது, வாஞ்சை இருந்தது. அந்த ஆவியின் வரங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் போல இல்ல, அவர்கிட்ட இருக்கிறத விட எலியாவிடம் இருக்கிறதை காட்டிலும் எலிசா இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பிரியமானவர்களே, ஒன்று நாம் ஒரு காரியத்தை சாதிக்கணும், அடையணும், அது நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும், அதன் பேர்ல ஆசை வைக்கணும். அந்த காரியத்தை, ஒரு வீடு வைக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த வீட்டை நான் எனக்கு இப்படி ஒரு அழகான வீடு வைக்கணும், அதன் பேர்ல ஆசை கொள்ளணும், அதன் பேர்ல வாஞ்சை கொள்ளணும். அப்படி கொண்டாதான் ஏதோ ஒரு வீடு வைக்கணும், கிடைக்கும்போது வைக்கலாம், அப்படி அல்ல. பிரியமானவர்களே, அந்த காரியத்தை குறித்து நாம் வாஞ்சை கொள்ள வேண்டும். நான் அதன் பேர்ல இப்படி ஒரு வீடு வைக்கணும், இப்படி அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் நினைத்து அதன் பேர்ல வாஞ்சை கொள்ள வேண்டும். இந்தபடியாக இந்த எலிசா ஆனவன் அந்த எலியா தீர்க்கதரிசியின் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கடைசி நேரத்தில் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, அங்கு என்ன வருகிறது என்றால் யோர்தான் நதி வருகிறது. இந்த யோர்தான் நதியில வந்துட்டு, யோர்தான் நதி இன்று போல அல்ல, பயங்கரமாக சமுத்திரத்தை போல தண்ணீர் புரண்டு ஓடுகிற ஒரு நதியா இருக்கும் யோர்தான் நதி. இந்த யோர்தான் நதிக்கரையில வந்த போது இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால், தன்னுடைய சால்வையை எடுத்து அதை முறுக்கி தண்ணீரில் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீரில் அடித்த உடனே அந்த யோர்தான் நதியானது 2ஆக பிளக்கிறது. 2ஆக பிளந்த உடனே இந்த எலிசாவும் எலியாவுமாக, எலியா முன்னே செல்கிறார், எலிசா பின்னாக செல்கிறார். இந்த யோர்தான் நதியை வறண்ட நிலத்தில் நடந்து சென்றது போல 2 பேரும் நடந்து செல்கிறார்கள். இந்த தண்ணீரானது குவியலாக நிற்கிறது. அப்போதும் எலிசாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா, என்னுடைய குருவானவர் தண்ணியில ஒரு துணி எடுத்து அடிச்சோன்னா அந்த தண்ணி எல்லாம் பொழந்து அங்கும் இங்குமாக குவியலாக நிற்கிறது. நாங்கள் இப்படி வறண்ட நிலத்தில் நடந்து சென்று செல்கிறோமே, இவ்வளவுப்பட்ட வல்லமை, இவ்வளவுப்பட்ட கிரியை பெற்றிருக்கிறார், இந்த வல்லமை எனக்கும் வேணும், இந்த வரங்கள் எனக்கு வேணும். இன்னும் அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. பிரியமானவர்களே, அந்த நதியை கடந்து அந்த அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் போன பிறகு என்னாச்சு தெரியுமா, நதிக்கு அந்த பக்கம் போனதும் எலியாவையும் எலிசாவையும் கர்த்தர் பிரிக்கிறார்.
இடையில குதிரையும் குதிரை வண்டிகளையும் ஆண்டவர் இடையில கொண்டு வந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் குதிரை வீரர்கள் போல அது இடையில தெரியுது. அப்புறம் எலியா நிக்கிறார், இந்த பக்கம் எலிசா நிற்கிறாரு. அந்த நேரத்துல அங்க பேசிக்கிட்டு போகும்போது எலியா தீர்க்கதரிசி எலிசாவிட்ட கேட்கிறாரு, நீ என்ன தொந்தரவு பண்ணிட்டு பின்னாலே வந்துட்டு இருக்கிற? நான் இப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஐயா, எனக்கு உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் இரட்டத்தனையாய் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. எனக்கு அந்த வாஞ்சை, எலிசாவிடம் அந்த வாஞ்சை இருந்தது. அப்போது அந்த எலியா சொல்கிறார், நீ அரிதான காரியத்தை கேட்டா, சாதாரண காரியத்தை கேட்கல, அரிதான காரியத்தை கேட்டா. எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டிருந்தா அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார், ஒரு பெரிய பங்களா இப்ப எலிசாவுக்கு உண்டாக கிடதுன்னு சொன்னா நாங்க உண்டாயிருக்கோம், உடனே அந்த இடத்துல உண்டாயிருக்கோம். இன்னும் பெரிய ஒரு கார் வேணும்னு கேட்டா அங்க உண்டாயிருக்கும், அவர் கொடுத்திருக்கலாம். ஆனா உம்மிடத்தில் உள்ள கிருபா வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாக வேண்டும் என்று கேட்டபோது அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ அரிதான காரியத்தை கேட்டா என்று. அல்லேலூயா. அரிதான காரியம்னா அது சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை நீ கேட்டா என்று சொல்லி, சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை நீ கேட்டா என்று சொல்லி அந்த எலிசாவை பார்த்து சொல்கிறார். இருந்தாலும் இவ்வளவு தூரம் இந்த ஆள் என்ன பின்தொடர்ந்து வருகிறாரு, இவருக்கு அவர் கேட்டதை கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு வாஞ்சை எலியாவுக்குள்ளேயும் இருந்தது. அப்ப எலியா என்ன சொல்கிறார் என்றால், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தாயானால், நீ என்ன கண்டேன்னா அந்த வரங்கள் உனக்கு இரட்டத்தனையா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு சொல்லிக்கிட்டு போயிட்டார். அப்படி சொல்லி முடியவே சுழல் காற்றானது பயங்கரமா ஒரு சுழல் காற்று அடிச்சு எலியா தீர்க்கதரிசி அப்படி சுழல் காற்றுக்குள்ள மேல அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்துல பிரியமானவர்களே, எலிசா அதை அப்படியே சச்சுரமாக பார்க்கிறான். எலிசா அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருப்பது மட்டும் இல்ல, எலியாவின் சால்வையானது அந்த தண்ணீர்ல சுருட்டி அடிச்சார்ல அந்த சால்வை கீழே வந்து விழுது, இந்த எலிசாவின் முன்னால வந்து விழுகிறது. அல்லேலூயா. எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது போல, ஏசப்பா உங்க ரத்தம் என் மேல விழுந்துன்னா நானும் கிருபாவரங்களை பெறுவேன். அல்லேலூயா. நிச்சயமாக பெற முடியும். நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லி இருக்க, நம்ம என்ன கேட்கணும்னா, ஏசப்பா எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்த போது அவன் இரட்டத்தனையான கிருபாவரங்களை பெற்றுக்கொண்டான். அப்படி இருக்கும்போது என் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் என் மேல் விழுந்துச்சுன்னா நானும் கிருபாவரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமேன்னு நம்ம கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கணும்? ஏசப்பா அன்னைக்கு மனுஷர்களாய் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளாய் வாழ்ந்த எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்த போது அவன் இரட்டத்தனையான கிருபாவரங்களை பெற்றான். எப்படிப்பட்ட கிருபாவரங்கள்னு சொன்னா, ஒரு முறை எலிசா மடிந்து போனார். மடிந்து போன நேரத்துல அங்க அடக்கம் பண்ணுவதற்காக அந்த கல்ற தோட்டத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அங்க கொண்டு வச்சிருக்கிற நேரத்துல ஒரு உலர்ந்த எலும்பு அங்க கிடக்குது. ஒரு மனுஷனுடைய உலர்ந்த எலும்பு அங்க கிடக்குது. இந்த எலும்புக்கு மேல இந்த எலிசாவின் இறந்து போன பாடி பட்ட உடனே அந்த எலும்பு உயிர் பெற்றுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமைகளை பெற்றிருந்தானாம் எலிசா தீர்க்கதரிசி. எலியாவை விட காரணம் என்னவென்றால் அவனுடைய அந்த வாஞ்சை, அந்த எலிசா தீர்க்கதரிசி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நான் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றுள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய பேர் சின்ன சின்ன வீடு வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு சரியான வசதிகள் இல்ல. பார்க்கும்போது நிறைய அப்படிதான் இருக்கிறது. ஒரு காலத்துல எங்க கிராமமும், கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்லோடுன்னு சொல்றது எங்க கிராமமும் அப்படித்தான் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சொல்லோடு கிராமம், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் அப்படிதான் இருந்துச்சு. எங்க கிராமத்துல ஒரு ஆளி நடத்துவாங்க, ஒரு பெரிய விழா நடத்துவாங்க. நடத்தும் போது அங்க என்னன்னா ஆளி தீச்சாட்டம் நடத்துவாங்க. பெரிய ஒரு தீச்சாட்டம் சொல்லவோடு ஆளின்னு சொன்னா அது பயங்கர ஃபேமஸா இருக்கும்.
இந்த அளவுக்கு குண்டை தோண்டி அதுல நிறைய விரவெல்லாம் அடுக்கி அதை தீய போட்டு 2-3 நாள் தீய போட்டு அதெல்லாம் கனலா இருக்கும். தீக்கனல் பார்க்க அப்படி சிவப்பு கலர்ல இருக்கும். இதுல இங்க இருந்து பக்தி உள்ள சாமிகள், அங்க சாமி மாலை போட்டு சாமி போறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் சாடணும் அவங்க என்ன எனக்குள்ள சாமி வரணும், நான் தீயில சாடணும். அப்போ யார் சாடுறாங்களோ அவங்க பெரிய பக்திமான். புரியுதா? தீயில சாடுறவன் பக்திமான். நிறைய தொடல் எல்லாம் இரும்பு சங்கிலிகளை எல்லாம் அப்படி பழுக்க போட்டு வச்சிருப்பாங்க. அதுல தீயில சாடி சிலவங்க ஓடிடுவாங்க. சிலவங்க அது சின்ன பிசாசு. புரியுதா? வல்லமை துண்டிய பிசாசு ஓடிடுவாங்க. பயங்கர வல்லமையான பிசாசுகள் என்ன சொன்னா தீயில சாடி அந்த பழுக்க போட்டிருக்கிற சங்கிலிகளை எல்லாம் எடுத்து போட்டு இது அங்க தீக்குள்ள கிடந்து ஆடும். இது யார் ஆடுறதுன்னா மனுஷன் தான் ஆடுறான். அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்ன, பெரிய பொல்லாத பிசாசு இது ஆடுகிறது. இதை காண்பதற்காக பல வருஷங்கள் என்ன ஆகும்னா அங்க இருந்து வருவாங்க. நான் சொல்றது கேக்குதா அவங்களுக்கு? கேக்குது இல்லையா? புரத ஜாதிகள் யாராவது கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். அதனால நம்ம அவங்கள யாரையும் வருத்தப்படும்படி பேசக்கூடாது. அதனால நான் சரியா? அப்போ இவங்க அப்படி வருவாங்க. அப்போ தீயில சாடி சங்கிலி எல்லாம் எடுத்து போட்டு ஆடுகிறவன் பெரிய பக்திமான். அவங்களை எல்லாரும் எப்பவும் சாமின்னே கூப்பிடுவாங்க. அப்படி பெரிய பக்திமானா இருந்தார். பிரியமானவர்களே, இருளின் ஆதிக்கம் நிறைஞ்சிருந்தது. எங்க கிராமம் இருளின் ஆதிக்கம், அந்த பிசாசுகளுடைய கட்டுகளினால எங்க கிராமம் நிறைஞ்சிருந்தது. அந்த காலத்துல மாட்டு வண்டிகள்ல இரவு நேரங்கள்ல லோடு எல்லாம் கொண்டு வருவாங்க. மாட்டு வண்டி தான் அந்த 40-50 வருஷத்துக்கு முன்ன மாட்டு வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாட்டு வண்டியில வரும்போது அங்க பக்கத்துல காளி கோவில், கடவுமூர்த்தி கோவில், என்ன நிறைய கோவில்கள் இருக்கும். ஒன்னார் மடம் கோவில், அப்படி நிறைய கோவில்கள் இருக்கும். இந்த கோவில்களுக்கு முன்ன வந்ததும் இந்த மாடு அந்த இடத்துல அப்படி படுத்துக்கிடுமா பாத்துக்கங்க. அந்த இடத்துல படுத்துக்கிடும். இந்த வண்டிக்காரன் அங்க இறங்கி அந்த கோவிலுக்கு திரி கொடிச்சு வச்சவோ தேங்காய் உடைக்கவோ ஏதாவது ஒண்ணு செய்துட்டு அவன் பக்தியா கிளம்புனாதான் அந்த மாடு திரும்ப எழும்பி அப்படி போகும். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் தெய்வங்கள், இதெல்லாம் பக்தியில இருக்குது. அப்படி அல்ல. இதெல்லாம் தள்ளப்பட்ட பிசாசு கூட்டங்கள். இதெல்லாமே தெய்வங்கள் இல்ல. இவங்க செய்கிறது எதுவுமே தெய்வங்கள் கிடையாது. இவங்க தள்ளப்பட்ட, தேவனால தள்ளப்பட்ட, நானும் தேவனை போல் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட தூதர்களை ஆண்டவர் என்ன செய்தாருன்னா சவுட்டி தள்ளிட்டாரு. அப்படிப்பட்ட தூதர்கள் தான் இப்படிப்பட்ட பிசாசுகளா இருந்தா அவர்களை மனிதர்கள் தெரியாம வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எங்க கிராமத்துல முதல்ல எங்க வீடு ஒரு சின்ன வீடா இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு முன்ன என்ன செய்வாங்கன்னா யாராவது வந்து மிஷினரிகள் சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க வந்து கேட்பாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு முன்ன கொஞ்சம் இடம் கிடந்துச்சு, அந்த இடத்துல ஒரு ஓய்வு நாள் பள்ளி நடத்தலாமா, ஒரு சண்டேஸ் கிளாஸ் நடத்துறேன் ஐயா, அல்லனா ஒரு வீட்டு கூட்டம் நடத்துறேன் ஐயா, அல்லனா இதுல 10 மக்களை கூட்டி வச்சு நாங்கள் ஒரு ஆராதனை நடத்துகிறோம் ஐயா என்று சொல்லி அவங்க சொல்லும் போது எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா முழு மனசா அதை விட்டு கொடுப்பாங்க. விட்டு சரிம்மா ஆண்டவருக்கு தானே. எங்க அம்மா CSI கிறிஸ்தவனா இருக்காங்க, நேரமே இருந்தவங்க, பிறந்து வளர்ந்ததே அப்படிதான். அப்போ அந்த இடத்துல அவங்க விட்டு கொடுப்பாங்க. அவங்க ஆராதிப்பதற்காக விட்டு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்தில் ஆரம்பித்த சின்ன 10 பிள்ளைகளை வைத்து ஆரம்பித்த அந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆனது இன்றைக்கு பல சபைகளாக, எங்க ஊர்ல நிறைய குடும்பங்களை கொண்ட சபைகளாக, பெரிய பெரிய கட்டிடங்களாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு எங்க அம்மா கூட சொல்லி எங்க ஒண்ணும் வைக்க கூடாது, அவங்க புறஜாதியார்கள், அவங்க எங்களை தப்பா நினைப்பாங்க, அவங்க எல்லாம் ஹிந்துஸா இருக்காங்க, நாங்க மட்டும் வீட்டு முன்ன இப்படி ஒரு ஆராதனை வச்சா அவங்க எங்களை தப்பா இல்ல நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா எங்க ஊர் அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்காது பாருங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 400-500 குடும்பங்கள் இருக்குது, 400-500 வீடு இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆலயங்களுக்கு மேல பெந்தைகோஸ்து, CSI, RC, லுத்தர் மிஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆங்காங்கே 10 ஆலயங்களுக்கு மேல பக்கா பில்டிங், இது போல செட் எல்லாம் கிடையாது, நல்ல பில்டிங் அழகா போட்டு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இந்த பிசாசு கூட்டங்களை ஒன்னும் அங்க காண முடியலங்க. ஒரு விக்கிரக கோட்டையில அங்க தெய்வம் இல்லை. அவங்க பூஜை போட்டு இந்த இதெல்லாம் என்னெல்லாமோ வச்சு பார்ப்பாங்களாம். வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த கோவில்ல தெய்வம் இல்லை, ஓடிச்சு. காரணம் என்னன்னா இங்க பாடி ஆராதிக்கும் போது அந்த தெய்வங்களுக்கு அங்க இருக்க முடியாது. அப்படி எங்க ஊர்ல உள்ள எல்லாமே அந்த மாதிரி விக்கிரக கோட்டைகள் எல்லாம் போயிட்டு
அப்புறம் இருள் அகன்றது, எங்க கிராமத்துல உள்ள இருள் அகன்றது, ஒளி பிறந்தது. ஒளி பிறந்ததுன்னா இயேசு சுவாமி எங்க கிராமத்துல வல்லமையாய் கிரியை செய்ய தொடங்கினார். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இந்த இடத்த போல சின்ன சின்ன வீடுகள், சின்ன பாத்ரூம் கிடையாது. மக்கள் ரொம்ப அவதிப்பட்ட காலங்கள், சின்ன வீடுகள், வசதி கிடையாது, சாப்பிட வசதி கிடையாது. உங்க முன்ன சொல்ற நாங்க கூட அப்படிதாங்க. நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல உடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் போனா அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அந்த நாட்கள்ல. ஆனா என்னைக்கு தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த கிராமத்துல இறங்க தொடங்குச்சோ, என்னைக்கு ஜனங்கள் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்களோ, அன்னைக்கு படிப்படியாக இருள் அகன்றது. அந்த தேசத்துல ஒளி உண்டாக தொடங்கினது, ஒளி வீச தொடங்கினது. பிரியமானவர்களே, இன்னைக்கு எங்க வீட்டுல, எங்க ஊர்ல ஒரு குடிசை கூட இது போல ஓலை போட்ட வீடு ஒன்னையும் பார்க்க முடியாது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் அரசு வேலை, நிறைய பேர் கான்ட்ராக்டர் வேலை, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா குடும்பங்களும் பலத்த ஆசீர்வாதங்கள். பைக்கு காரு இல்லாத வீடுகள் எதுவும் இருக்காது. எல்லா வீடுகளும் டெரஸ் வீடு, பெரிய பெரிய வீடுகளாக மாறும். காரணம் என்னன்னா, அந்த இருள் என்னும் ஆதிக்கத்துல இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை வருஷமா நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த இடம், இன்னைக்கும் இந்த கிராமம் இருளின் ஆதிக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கு. பாருங்க, இந்த இருளின் ஆதிக்கம் அகன்றிருந்தா உங்களுக்கு என்ன இருக்கிற இடம் ஒன்றும் தகையாது. காரணம், இந்த ஜனங்கள் எல்லாரும், இருள் எப்போ அகன்று போகுதோ அந்த நேரத்துல ஜனங்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்துருவாங்க, ஒளிக்குள்ள வந்துருவாங்க. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த கிராமத்துல இருக்க இருளின் ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும், ஒளி பிறக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நிச்சயமாக வருவார்கள். பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் அல்லனா கொஞ்சம் ஒரு சில மாசத்துக்குள்ளாலே ஆண்டவர் உங்களுக்கு ஆலயத்தை நிச்சயமாக தருவார். இது நீங்க ஒரு தீர்க்க தரிசனமா கூட ஏத்துக்கலாம். நிச்சயமாக தருவார், இடத்தை தருவாரு. நீங்க எல்லாரும் அதுக்காக ஒத்துழைக்கணும். பாஸ்டர் தனிமையா விட்டுக்கிட்டு அப்படி போக கூடாது. காரணம், இந்த இடத்துல நல்ல ஒரு ஆலயம் வந்துட்டுன்னு சொன்னா நிச்சயமாக இந்த இடத்துல பெரிய ஒரு விடுதல் உண்டாகும். பிரியமானவர்களே, இப்படியாக நீங்க அதுக்கு கேட்கணும். ஏசப்பா எங்களுக்கு தேவை இருக்கு, எல்லாரும் கேட்கணும். இப்போ பாஸ்டர் மட்டும் கேட்டாலோ, பாஸ்டர் குடும்பம் மட்டும் கேட்டாலோ போதாது. நாம் எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பிரியமானவர்களே, முதல்ல வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இன்னும் பிரியமானவர்களே, அடுத்து நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே முதல்ல என்ன கேட்கணும்? ஆவியின் வரங்கள் எனக்கு வேணும்ப்பா. ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ள வந்தாலே நீங்க எதையும் சாதிக்க கூடியவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. ஆவியின் வரங்கள் ஒரு மனுஷன் பெற்றுக்கிட்டாலே அவன் சாதிக்க கூடியவனாக மாற முடியும். இரண்டாவது, எதிரியை மேற்கொள்ளும் வல்லமையை நாம் ஏசப்பாட்ட கேட்கணும். எதிரியை மேற்கொள்ளும் வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு கிறிஸ்தவ ஊழியனா இருந்தாலும் சரி, அல்லது இயேசுவை ஆராதிக்கக்கூடிய ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, நிறைய நாலா பக்கத்துல இருந்தும் எதிரிகள்னா மனுஷ எதிரிகள் அல்ல, இந்த பிசாசு என்னும் எதிரிகள். இவன் எப்படி ஆராதிக்கிறான், இவனை எப்படியாவது தட்டி கொண்டு போகணுமே, இவனை எப்படியாவது கர்த்தரை விட்டு வழிவிலக செய்ய வேண்டுமே என்று சொல்லி இந்த பிசாசு சாத்தானானவன் எப்போதும் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். பிரியமானவர்களே, இந்த ஒரு ஊழியக்காரன்னா அதை விடவும் பல மடங்கு எதிர்ப்புகளை காட்டுவான் சாத்தானானவன். இந்த ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்யறான் பார்க்கலாமே, எப்படி ஆலயத்தை கட்டுறான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பல தரப்புல இருந்தும் சாத்தானானவன் போராடி கொண்டு தான் இருப்பான். பிரியமானவர்களே, அந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்காக நாம் ஏசப்பாட்ட என்ன கேட்கணும்னா, எதிரியை மேற்கொள்ளும் பலனை நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது. அங்க ஒரு வாசிக்கண்டா ஒரு மனுஷனுடைய கதை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவருடைய கதை அல்ல, அது ஒரு நடந்த கதை. இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைகளிலிருந்து விடுவிக்கவும் அவர்களை நியாயம் விசாரிக்கவும் தேவன் ஒரு பலசாலியான ஒரு மனிதனை அந்த இடத்துல நியமித்தார். அவன் தான் சிம்சோன். அந்த சிம்சோன் என்ன செய்தான் என்றால், அவன் நிறைய காரியங்களை செய்தான். நிறைய அந்த பெலிஸ்தருக்கு எதிராக ஒரு நாள் 300 நரிகளை பிடித்து கட்டி அவன் அந்த வயல்வெளிகளில் விட்டுட்டான். அப்படி நிறைய பெலிஸ்தரை அழிச்சான். ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடிச்சு கொன்னான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலசாலி. அவன் ஒரு தெய்வ மனிதன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நியாயாதிபதி, ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் சில பாவ காரியங்களில் விழுந்து விட்டான். தேவ மனிதன் அவன் என்ன செய்தான் என்றால், பாவ காரியங்களில் விழுந்துட்டான்.
அப்போ பெலிஸ்தர்கள் என்ன நினைக்கிறான்னா, இவனை எப்படி அழிப்பது? அல்லேலூயா. சாத்தானானவன் ஒரு தேவ மனிதனை எப்படி அழிப்பது என்று திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பான். எப்படி இவனை தகர்ப்பது, எப்படி இவனை தகர்த்து விடலாம் என்ற திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பான். அதுபோலதான் அன்னைக்கு பெலிஸ்தர்கள் இவனை சிம்சோனை எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் பயங்கர பலசாலி. 1000 பேரை, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை அடிச்சு கொண்டவன் சிம்சோன். இப்பேற்பட்ட பலசாலிய எப்படி அழிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இவங்க யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது, இந்த சிம்சோன் தெலீலாள் என்ற ஒரு வேசியின் மடியில் விழுந்து விடுகிறான். பிரியமானவர்களே, அவளை வைத்து இவனுடைய பலத்திற்கு, பராக்கிரமத்திற்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்கிறார்கள். பல நேரங்கள்ல நிறைய நேரம் இவன் ஏமாத்தி விட்டுறான். அந்த தெலீலாள் என்கிற அந்த சிறியானவள் அழுது நீ என்னை ஏமாற்றிட்ட, என் ஜனங்களை ஏமாத்துற எப்படி கேட்டு லாஸ்ட்ல அவன் சொல்லிட்டான், நான் பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க தலையில கத்தி படல, சவர்கன் கத்தி, பார்பருடைய கத்தி என் தலையில படல. 7 ஜடைகள் அவன் தலையில இருந்திருக்கு, 7 ஜடைகள். இந்த ஜடைகள் தான் என்னுடைய பலத்திற்கு காரணம் என்று சொல்லி அந்த தெலீலாளிடம் சொல்லிவிட்டான். பிரியமானவர்களை, சொன்ன உடனே அவன் என்ன செய்தான் என்றால், இந்த தெலீலாள் இவனை மடியில படுக்க வச்சிருந்தா 2 பேர் வந்து அந்த முடிய சிறைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த இதெல்லாம் அந்த சடையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இதோ பெலிஸ்தரனை பிடிக்க வருகிறார்கள் என்று சொன்ன போது அவன் திரும்ப சாடி எழும்புகிறான். அவனுடைய பலன் அவனை விட்டு விடுபட்டு போயிருந்தது. ஹல்லேலூயா. நிறைய பேர் விழுந்து போகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்ல விழுந்து போறாங்க. ஆனால் விழுந்து கொள்ளாமல் நிலைநிற்க வேண்டும். ஒருவேளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனோ மனுஷியோ ஒருவேளை ஒரு இடத்துல விழுந்து போனாலும் கர்த்தர் அவனுக்கு நிமிஷம் சொல்லுகிறான், தம்பி, நான் அந்த வீட்டை தாங்கி கொண்டிருக்கிற அந்த தூணுக்கு பக்கத்துல நீ என்ன கொண்டு இருத்தணும், நான் சாஞ்சு இருக்கணும், எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்ன போது அந்த பையன் அந்த தூணு, வீட்டை தாங்கி பிடிக்கிற தூணுக்கு பக்கத்துல கொண்டு அந்த சிம்சோனை இருத்தினான். சிம்சோனை இருத்தும் போது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், எங்க பெலிஸ்தருக்கு நீ இப்படி எல்லாம் துரோகம் செய்த இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கேவலப்படுத்துறாங்க, கேலி பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல இந்த சிம்சோன் என்றால் பராக்கிரசாலி. அவனுடைய கைகள் கால்களால் ரொம்ப நீளமா இருக்கும். ஒரு பில்லர் மோட்ல அவன் இருக்கிறான். அந்த ஒரு கையை அங்க பிடிச்சிட்டான், மறு கைய அடுத்த 2 பில்லர் இருந்துச்சான், மறு கைய அடுத்த பில்லர்ல வச்சுக்கிட்டு அவன் ஆண்டவரை நோக்கி கேட்டான், ஆண்டவரே, நான் தவறு பண்ணிட்டேன், சரிதான்ப்பா, இந்த ஒரு விசை மட்டும் இந்த பெலிஸ்தரின் கைக்கு என்னை தப்புவிக்கும்படியாக என்னை கேலி பண்ணுகிற, என்னை அவமானப்படுத்துகிற, என்னை தலைகுனிய வைக்கிற, எப்படியோ நான் கண்ணு பிடுங்கப்பட்டுட்டேன், நான் சாகத்தான் போறேன் ஆண்டவரே, சாகும் போது இவனும் அத்தனை பேரையும் நான் கொண்டுதான் போனோம், அதனால ஒரு விசை எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு அவன் கேட்டான். தெய்வ மனிதன் தேவனிடத்துல கேட்டா ஒருவேளை விழுந்து போலாம், பாவம் செய்திருக்கலாம், ஆனாலும் திரும்ப வந்து மனம் திரும்பி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு உதவுங்கப்பான்னு கேட்டா ஆண்டவர் மனதில் இருக்கக்கூடிய தெய்வன். ஆண்டவர் கிருபையாக இறக்கம் செய்வார். இந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், மீண்டும் ஒரு முறை அந்த சிம்சோனுக்கு அந்த பலத்தை தருகிறார். சிம்சோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு முறை கூட எனக்கு அந்த எதிரியை மேற்கொள்ளும் பலனை தாங்கப்பான்னு கேட்டான். ஆண்டவர் கொடுத்தாரா? ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த நிமிஷத்துல தேவ பலம் சிம்சோனோடு பலமாக இறங்கினது. பிரியமானவர்களே, மானுஷிக பலம், ஒரு சில நேரங்கள்ல மனுஷ வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ள வரலாம். நீங்க மானுஷிக வல்லமைகளோடு அல்லனா மாம்ச பலத்தோடு அவர்களை தேவ பிள்ளைகள் மேற்கொள்ள போக கூடாது. தேவ பலனை தேட வேண்டும். நம்ம என்ன தேடணும்? தேவனிடத்துல இருந்து பலனை கேட்கணும். ஆண்டவரே இவர்களை மேற்கொள்ளும் பலனை தாரணும். நிறைய இடத்துல இங்க பார்க்கும்போது ஆலயத்தை கட்ட விட மாட்டேங்கிறாங்க, ஆலயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை நிர்விசாரப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மேற்கொள்ளும் பலன் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அந்த மேற்கொண்டு அவர்களை ஜெயம் எடுக்க முடியும். சிம்சோன் என்ன செய்தான் என்றால், அந்த 2 தூணையும் பிடித்து, அந்த பலன் கிடைத்தது எவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கும் பாருங்க, அந்த 2 தூணையும் பிடித்து சரிக்கிறான். அந்த கட்டிடம் அப்படியே 3000 பேர் மேல் விழுகிறது. அந்த 3000 மனிதர்களும் செத்தார்கள், இந்த சிம்சோனும் மாண்டான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீ பலனை கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பலனை தருவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. நாம் எந்த பிசாசின் சக்திகளையும் மனுஷீக சக்திகளையும் மேற்கொள்ளும் பலனை இரண்டாவதாக நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா?
தருவாரு. எப்படி தருவாருன்னா விசுவாசத்தோடு கேட்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்தவங்களை பார்க்க கூடாது. இப்ப அடுத்த வீட்டுக்காரன் பெரிய லெவல்ல இருப்பான், கார் வச்சிருப்பான், பைக் வச்சிருப்பான், பில்டிங் வச்சிருப்பான், தோட்டம் வச்சிருப்பான், துறவு வச்சிருப்பான், அவனை போல நான் வரணும்னு கேட்க கூடாது. புரியுதா? இன்னைக்கு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரா வருவோம்னு நம்ம கேட்போமா? இல்ல தமிழ்நாடுக்கு முதலமைச்சரா என்ன ஆக்கணும்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். நமக்கு தகுதி எதுவோ அதைத்தானே கேட்போம். ஆண்டவரே எனக்கு வீடு இல்லப்பா, ஒரு வீடை தாங்கன்னு கேட்டா ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளைக்கு தகுதியானதுதான் அவன் கேட்கிறான், அதனால அதை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைப்பாரு. அதனால நம்ம கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் எதையும் தராம இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, சின்ன வயசுல இருந்து எனக்குன்னா எதுவும் கிடையாது. ஆனா வளர வளர சின்ன வயசுலயே, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வயசுலயே நான் ஆலயத்துக்கு தவறாமல் செல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தேன். ஒரு நாளும் முடங்க மாட்டோம். ஆலயம்னா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். ஆலயத்தை தூக்குறது, துடைக்கிறது எல்லாம். வளர வளர என்னை அவமானப்படுத்தினவர்கள், என்னை நிந்தித்தவர்கள், என்னை கேலி செய்தவர்கள் யாரும் இல்லாம போயிட்டாங்க. ஆனா தேவன் அதே ஆலயத்துல இன்னும் அந்த ஆலயத்தை கட்டவும், அந்த ஆலயத்தின் முதல் பொறுப்பாளர், அந்த ஆலயத்தின் செயலாளராகவும் இருக்கு என்ன அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியவர். அவருக்காக நம்ம எதை செய்தாலும் ஆண்டவர் நம்மை அழகு பார்ப்பார். 2014 எங்க ஆலயத்தை நாங்க கட்டின போது நான் வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன வந்து பொறுப்புல வச்சாங்க. ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது நிறைய செலவாச்சு. ஆனா அந்த இடத்துல எல்லாம் நானும் ஒரு வேலைக்காரனை போலவே இறங்கி வேலை செய்வேன். நம்ம இறங்கும் போது கூட உள்ளவங்க எல்லாம் நம்ம கூட இறங்கி வேலை செய்வாங்க. கல்லு சுமக்கணுமா, மண்ணு சுமக்கணுமா, மணல் சுமக்கணுமா, எதுவும் துணிச்சலாக நாங்க செய்யும் போது பிரியமானவர்களே ஒரு தடையும் இல்லை. நாளைக்கு 50,000 ரூபாய் வேணும் ஆலயத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வேலைக்காரங்களுக்கு. நான் சொல்லுவேன், ஏசப்பா ஆலயம் உம்முடையது, இது உம்முடைய வீடு, நீங்க தான் அதுக்கு ஓனர். நான் யாருன்னா உம்முடைய வேலைக்காரன், வேலை நடத்துற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. ஆனா நாளைக்கு 50,000 ரூபாய் வேணும்ப்பா, என்கிட்ட பைசா இல்ல, நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும். நான் யார்கிட்டயுமே கேட்க முடியாது, யார்கிட்ட நான் கொடுத்து வச்சிருக்கல. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், உலகமும் பொருளும் பொன்னும் இடமும் எல்லாம் உங்க கையில இருக்கப்பா, நீங்க தேவையானது தரணும்னு சொல்லுங்க. உண்மையிலுமா அடுத்த நாள் சனிக்கிழமையா இருக்கும். 50,000 ரூபாய் எப்படி வருதுன்னே தெரியாது. பல நாட்கள் 9 மாசத்துல 80 லட்சம் ரூபாய்க்கு வேலையை முடிச்சேன். 9 மாசத்துல, அல்லேலூயா, 9 மாசத்துல 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சபையை, பெரிய ஒரு சபையா கட்டி முடிச்சேன் 2014. பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஆட்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம சபையை கட்டுறோம், பாஸ்டர் ஒரு சபையை கட்ட தொடங்கிட்டாருன்னா தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கூடி 10 பேர் ஜெபிச்சு பாருங்க, 10 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு பாருங்க. ஒரு தடையும் வராது, ஒரு தடையும் வராது, ஒரு ரூபாய் இருக்காது. ஆனா எங்கிருந்து வருகிறதுன்னு தெரியாது. ஆண்டவர் அதை செய்வார். நம்ம என்ன நினைக்கணும்னா ஆலயம் அவருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. அதை நான் கட்டுறேன், நான் ஓனர் இல்ல, நான் யாரு, ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, அந்த வேலையை நடத்திக்கிற ஒரு ஆளு, ஒரு உதவி ஆள் மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை செய்யும் போது 10 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபிச்சுட்டே இருக்கணும். என்னைக்கும் வேணும்னு இல்ல, வாரத்துல ஒரு நாள் மத்தியானம் வர பாஸ்டிங் போட்டு 10 பேர் அந்த காரியத்துக்காக இன்னையில இருந்து நீங்க அதை தொடங்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். மத்தியானம் வர உபவாசத்தை போட்டு ஆண்டவரே எங்களுக்கு தேவைப்பா, எங்களுக்கு வேணப்பா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எங்கே 20 ஒருமனப்படுகிறாங்களோ அங்க நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா 10 பேர் ஒருமனப்பட்டா இருக்க மாட்டாரா? நிச்சயமாக நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, சிம்சோன் அந்த கடைசி நேரத்துல ஆண்டவரே எனக்கு பலனை தாருங்கப்பான்னு கேட்ட போது ஆண்டவர் அந்த மனிதர்களை மேற்கொள்ளும் மகாபராக்கிரம பலத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவன் 3000 பேரை அவன் உயிரோடு இருந்த நேரத்துல கொண்டவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் நேரத்தில் கொண்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும், உழைக்கணும், கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். பாருங்க, ஆலயத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வீடு தேவைப்படலாம், உங்களுக்கு பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தேவைப்படலாம், உங்களுக்கு நிறைய தேவையில்லாதவங்க யாராவது இருக்கீங்களா, நோயிலிருந்து விடுதலை தேவைப்படலாம். ஆனா ஏசப்பா சமூகத்துல கேட்டுட்டே இருக்கணும். பாருங்க, நான் உண்மையில என்னுடைய சாட்சியை சொல்ல போனா நிறைய உண்டு. ஒன்னும் இல்ல, நான் சின்ன வயசுல எல்லாம் பாவம். ஆனா எங்க குடும்பம், எங்க ஊர்ல கொஞ்சம் நிலையான குடும்பம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான குடும்பம். எங்க அப்பா அந்த இடத்துல கொஞ்சம் பேரும் புகழோட எல்லாம் இருந்தவங்க. ஆனா வறுமை கஷ்டம். எங்க அப்பா ஒரு ஆள் தான் உண்டு, 5 பிள்ளைகளை பார்க்கணும், அப்படி கஷ்டத்துல தான் இருந்தோம்.
ஆனா காலங்கள் செல்ல செல்ல கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்துல எங்களை படிப்படியா உயர்த்தினார். அடுத்தவங்களை பற்றி எதுவும் பார்க்க மாட்டோம். நான் உண்மையில எதெல்லாம் ஆசைப்பட்டு எந்த காரியங்களை எல்லாம் வாஞ்சித்து எங்க ஏசப்பாட்ட கேட்டனோ அது எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் பாருங்க. காரணம் என்னன்னா, அடுத்தவன் அப்படி இருக்கானே, அவன் என்னோட வசதியா இருக்கானே அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அடுத்தவங்களை சதிக்கணும், அவனை எப்படியாவது தீக்கணும், அவனை எப்படியாவது விளைவிக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சது கிடையாது பாருங்க. இப்படிப்பட்ட நிறைய அவங்க எவ்வளவுதான் என்ன திட்டினாலும் அவனை அழிச்சிடணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏசப்பா நீங்க பாத்துக்கிடுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகணும்னு ஆசை, ஒரு அரசு வேலையில போகணும்னு ஆசை. ஆனா நான் ஆசைப்பட்டது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா அன்னைக்கே ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். நான் 10வது வகுப்பு படிக்கும்போது எங்க அப்பா இருந்து போனாரு. அப்புறம் குடும்ப பாரங்கள் நம்ம தலைமையில வந்துச்சு, படிக்க முடியல. நானும் 10வது வகுப்புல தோத்தே போனேன். திரும்ப எப்படி எல்லாமோ டியூட்டர்ல போய் எழுதி 10வது வகுப்பு பாஸ் ஆகிவிட்டேன். என்னுடைய ஆசை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு. அது ஆகணும்னா டிகிரி படிச்சிருக்கணும். ஆனா அது முடியல. 1-2 போலீஸ் செலெக்ஷனுக்கு போனேன், அது கிடைக்கல. ஆனால் கர்த்தர் என்னை ஒரு இராணுவத்துல கொண்டு சேர்த்தாரு. அல்லேலூயா. ராணுவத்துல எனக்கு வேலை கிடைச்சது. அந்த நாட்கள்ல நிறைய பேரு வறுமையின் காலம், ஒரு அரசு வேலை என்பது ரிட்டாக்கனியாக இருந்த காலம். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு போலீஸ்காரனாவது என்ன மாற்றுங்கப்பான்னு நான் ஜெபிச்ச நாட்கள்ல ஆண்டவர் என்ன கொண்டு ஒரு ராணுவத்துல சேர்த்தாரு. அந்த நாட்கள்ல எங்கூட வந்த எல்லாருமே லஞ்சம் கொடுத்துதான் சேர்ந்திருக்காங்க பாருங்க. அங்க யாராவது ஏஜெண்ட வச்சு காசு கொடுத்து அப்படி இப்படித்தான் வந்திருக்காங்க. ஆனால் அல்லேலூயா, ₹1 ஒரு காசு கூட கொடுக்காம அந்த வேலையில அன்னைக்கு சேர்ந்தால் நான் ஒருவனா தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு ஓட தெரியாது. எனக்கு ஹை ஜம்ப் இந்த அளவுக்கு மேல குதிச்சு சாடணும், ஹை ஜம்ப் சாட தெரியாது. லாங் ஜம்ப் நான் இங்க இருந்து சாடுனா அந்த பையன் இருக்கிற தூரம் லாங் ஜம்ப் சாடணும். இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை, பிராக்டிஸும் இல்லை. ஆனா நான் எப்படி சாடணும்னு எனக்கே தெரியாது. என்னுடைய 18வது வயசுல கர்த்தர் என்னை ராணுவத்துல சேர கிருபை செய்தார். அல்லேலூயா. நீ விரும்புவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். காரணம் நம்மளும் அப்படி இருக்கணும், புரியுதா? நம்ம இருதயம் சுத்தம் இல்ல, நம்ம அடுத்தவங்களை பாக்குறோம், பகை வைக்கிறோம், வஞ்சனை நினைக்கிறோம். அவங்க வேண்டாத இருதயத்துல அழுக்கு கசடுகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு காரியத்தை நினைச்சா நடக்கவே நடக்காது. ஆண்டவர் தரமாட்டாரு. சுத்த இருதயத்தோட ஏசப்பாட்ட எதை கேட்டாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. கிடைக்கும். பிரியமானவர்களே, நான் வெளிநாட்டு போனேன். என்ன பார்டர்ல போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப நான் கேட்க, ஏசப்பா வேலைன்னு கேட்டு பார்டர்ல வந்து இப்படி போட்டு கொல்றாங்களப்பா, ராவும் பகலும் எனக்கு தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது வெளிநாட்டுக்கு குவைத் தேசத்திற்கு போக ஒரு வாய்ப்பு வருகிறது. நான் ராணுவத்தை விட்டு குவைத் தேசத்திற்கு போய்விட்டேன். பிரியமானவர்களே, குவைத் தேசத்துல 17 வருஷங்கள். முதல்ல போகும்போது எனக்கு எவ்வளவு சம்பளம்? ₹3000. நான் ₹1,00,000 கடன் வாங்கி அங்க விசாக்கு கொடுத்து அந்த காலத்துல போனேன். ஆனா எனக்கு கிடைக்க சம்பளம் மிச்சம் கிடைக்கிறது ₹3000 கிடைக்கும். இந்த ₹3000 வீட்டுக்கு அனுப்பி கொடுத்தா எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த ₹3000 வட்டி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போயிட்டும் பிரயோஜனம் இல்லை. நாங்க வேலை செய்தது ஒரு மாட்டு பண்ணையில, ஒரு நிறைய மாடுகள் உள்ள ஒரு பண்ணையில குவைத் தேசத்துல. அப்ப நான் சொன்னேன், அந்த அரபிட்ட சொன்னேன், ஐயா நான் நல்ல ஒரு ஹெவி டிரைவரு, எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், டிரைவர்னு சொல்லி தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டம், எனக்கு நிக்க முடியல ஐயா, நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த அரபி சொன்னா, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ எல்லாம் என்ன வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டா செய்து முடிக்க எனக்கு தெரியுது, அதனால நான் டிரைவர் ஆக்குவேன், கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்ப நான் உனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி தரேன்னு சொல்லிக்கிட்டு 10 வருஷம் அங்க வேலை செய்தவனை விடையும் ஆண்டவர் திரும்பவும் ஒரு ₹1000-2000 சம்பளத்தை கூட்டி தர கிருபை செய்தார். 10 வருஷம் வேலை செய்வனுக்கு அந்த 3000 தான் மிச்சம் கிடைக்குது. அன்னைக்கு 3 மாசத்திலேயே எனக்கு ஆண்டவர் திரும்ப 4000-5000 கிடைக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழியும் போது பெரிய ஒரு புல்டோசரை வாங்கிட்டு வராரு. புல்டோசரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்றாரு, ஜீஃபா தால்னு சொல்லி கூப்பிடாரு அரபியில. நான் ஜீஃபா தால்னு சொன்னா என்ன சொல்லி வான்னு கூப்பிடான்னு சொல்லி ஓடி போறேன். இந்த வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்டான். எனக்கு நான் பார்த்ததே என்னைக்கு தான் பார்க்க பாருங்க. அந்த காலத்துல புல்டோசர்லாம் இறங்கின காலம் அது. நான் அப்பதான் பார்க்க புல்டோசரை. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அரபி என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, தெரியும்னு அடிச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தெரியும் இந்த வண்டி ஓட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான்ல, கோய்ஸ் நீ கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த வண்டி ஓட்டக்கு டிரைவருக்கு அன்னைக்கே ₹1,00,000 சம்பளம் கொடுக்கணும் மாசம்.
ஆனா ஒரு 10 ரூபா சம்பளத்துல ஒரு ஆள் கிடைச்சிட்டுன்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷம் தான். பிரியமானவர்களே, ஒரு பாகிஸ்தானி அந்த வண்டியை இறக்குறாரு. நான் வந்து போய் கேட்குறேன், எனக்கு ஹிந்தி தெரியும், மிலிட்டரியில் இருந்தனால ஹிந்தி தெரியும். ஹிந்தியில் போய் எனக்கு இந்த வண்டியை பார்த்ததும் இல்லை, எனக்கு ஓட்டவும் தெரியாது, நான் எப்படி ஐயா இதை ஓட்டுவேன், அவன்கிட்ட தெரியும்னு சொல்லிட்டேன். அப்போ அவன் பார்க்க அரபி எங்க ரூமில் போயிட்டான். இனி பிரச்சனை இல்லை, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சொல்லி தந்தான். ஸ்கூட்டர் ஓட்ட தெரியுமா, அதே மெத்தடு தான். பெரிய வண்டி மலை போல நிற்க அவன் சொல்கிறான், ஸ்கூட்டர் ஓட்டுறது போல தான் சொல்லிக்கிட்டு. ஸ்கூட்டர், பழைய ஸ்கூட்டர் இப்படி கியர் இப்படி போடுவாங்க, இந்த கையில் இருக்கும் கியர், அது மாதிரி தான் கியர் இருக்கும். இந்த பக்கெட்டை எப்படி தூக்கும்போது இந்த லிவரை பிடிச்சி தூக்கியாச்சுன்னா பக்கெட்டு தூங்கிடும். அந்த லெவலில் வச்சுட்டு நீ எடுத்துகிட்டு போயிட்டே இரு, திரும்ப 2 நாள் கழிச்சு படிச்சிடலாம். பிரியமானவர்கள், அப்படியே அவர் சொன்னது போல நான் செய்தேன். வண்டியை இறங்கினோடனே அரபி வந்து பார்த்துருக்கான், வண்டி எங்கன்னு நான் எடுத்துட்டு போயிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், புரியுதா? கர்த்தர் நம்ம எதை கேட்டாலும் தருவாரு. நான் கஷ்டப்பட்டேன், அந்த இடத்துல வேலை செய்தேன். ஆனா 17 வருஷங்கள் கழியும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி ஊருக்கு போகணும். ஆரம்பம் எனக்கு சம்பளம் எவ்வளவு? 3000 ரூபாய். நான் ஆண்டவர் திரும்ப ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசும்போது என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.25 லட்சம் ரூபாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படின்னா 2011வது வருஷம். 2011ல எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம். நம்ம வீட்டுக்கு 1.25 லட்சம் ரூபாய் என்னால் அனுப்ப முடியும், அப்படி இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எசப்பா எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது, நான் ஊர்ல போனா 1 ரூபாய் கூட என்னால சம்பாதிக்க முடியாது, நீங்க என்ன இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தோட அங்க நடத்தினா நான் போறேன், அல்லனா போக மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி உன்னை நான் அப்படியே நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல ஒரு ஐடியா வருது. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், வீட்டுல சியோன் சிட்டி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி பண்டை ஓபன் பண்ண தொடங்கு, 1 வருஷம் 2 வருஷம் நடத்து, அது சக்சஸா போனா ஆண்டவர் இதுதான் நமக்கு வச்சிருக்கிற வழி ஆசீர்வாதத்துக்கு, நான் வாரேன்னு சொல்லிக்கிட்டு சொன்னேன். இவன் வீட்டுக்காரி கொஞ்சம் தயங்கினாலும் என் மனைவி அதை தொடங்கினா, அதுல 2 வருஷம் நல்ல வெற்றியாக போனதுனால எனக்கு தோணுனது, இனி உள்ள நாட்கள் இந்த ஆண்டவர் சொன்ன அந்த 1.25 லட்சம் அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஆண்டவர் அப்படியே நடத்தினார். ஏன் ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன அனுப்புனாருன்னா, எங்க ஆலயமானது இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஆலயமா தான் இருந்து, மேல ஓடு போட்டிருந்து, இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயத்தை கட்டணும்னா அங்க உள்ள நிறைய பேர்ட்ட நான் சொல்லி பார்த்தேன், நான் அரபில வெளிநாட்டுல இருக்கேன், உங்களுக்கு நான் காசு அனுப்பி தரேன், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரை பிரிச்சு அனுப்பி தரேன், நீங்க அதை கட்டுங்கன்னு சொன்னா யாருமே அதற்கு முன் வரல. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, இவனை கொண்டு போனாதான் அது அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அங்க சபையில என்ன எல்லாருமா சேர்ந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து என்ன செயலாளர் ஆக்கி, பிரியமானவர்களே, இதுல பொதுக்குழுல சொல்றோம், நாங்க இந்த சபையை கட்டணும், என்ன பண்ணணும்னு சொல்லும்போது ரூபாயே இல்லை, இருக்கிறது 1 லட்சம், இது கட்டணும்னா 1 கோடி ரூபாய் வரும், எங்க இருந்து ஐயா பணம் வரும்? அப்ப நான் சொன்னேன், ஐயோ இது நம்ம வீடா கட்டுறோம், இது ஏசப்பாவின் ஆலயம், அவருடைய வீடு, இதை நம்ம கட்டுனா அவர் முடிப்பாரு. இல்லண்ணே, அது சாத்தியம் இல்லை, இவ்வளவு பெரிய செலவுகள் நம்ம மக்கள்கிட்ட இல்ல. அப்போ நான் எனக்கும் தோணுச்சு இல்லதான். அவங்க சொல்றாங்க 1 லட்சம் ரூபாய் வச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த பிளாட் பண்ணி ஆலயத்தை இடிச்சு தரையை நிறுத்தி பிளாட் ஆகும் போது இந்த 1 லட்சம் ரூபாய் தீந்துரும். அப்புறம் நம்ம கட்டுவதற்கு என்ன செய்வோம்னு தயங்கி கொண்டிருக்கிற போது என் மனசுல ஆண்டவர் பேசினாரு. அவங்க சொல்றது ஒண்ணு பார்த்தா சரிதான், நீ என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட நான் சொல்லும் காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் ஆட்களை வச்சு ஒரு 10-30 ஆட்கள் வருவாங்க எங்க சபையில, வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம். இதுக்காகவே அந்த உபவாச ஜெபத்தை தொடங்கணும் அப்படின்னு, இதுக்காகவே அந்த உபவாச ஜெபத்தை தொடங்கி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 6 மாசம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கதறி ஜெபிப்போம். பாருங்க, கதறி ஜெபிப்போம். ஏசப்பா எங்களுக்கு ஆலயம் வேணும், எங்களுக்கு ஆலயம் கட்டணும் ஏசப்பா, எங்கள்கிட்ட பணம் இல்லை ஏசப்பா, எங்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது ஏசப்பா, பொருள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது ஏசப்பா, உங்க வீடப்பா, நீங்க எங்களுக்கு தரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஜெபிப்போம். பாருங்க, நிறைய வயசானவங்க எல்லாம் வருவாங்க, அழுது ஜெபிப்பாங்க. அங்க மலை, இங்க மலை, இங்க மலை, 4 சைடும் எங்க ஊரை சுற்றி 4 சைடும் பெரிய மலையா இருக்கும். இங்க மலை காணல, அங்க எங்க ஊர் 4 சைடும் மலையா தான் இருக்கும். மலையும் ரப்பர் எஸ்டேட், ரப்பர் தோட்டங்களுமா தான் இருக்கும். நாங்க ஜெபிக்கிற ஜெபம் மேல ஹான்ல இருந்து 4 மலையிலும் போய் இடிச்சுக்கிட்டு திரும்ப எக்கோ அடிச்சுட்டு வரோம். அங்க மலையில வேலை செய்யறவங்க எல்லாம் கேட்பாங்க, இந்த ஜெபம் பண்ணீங்க நல்லா இருந்துச்சு, நல்ல சத்தமா கேட்டுச்சு அப்படின்னு எல்லா மலையில வேலை செய்யறவங்க எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அது வெக்கமா தோணாது. ஏன்னா ஒருவேளை நடக்காம இருந்தா நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணி அது கேவலமா போயிருமே, ஒருவேளை அப்படி நடக்காம இருந்துட்டாலோ அடுத்தவங்க குறையில்லா சொல்லுவான். எனக்கு அப்படி தோணல. நடத்துவார் ஆண்டவர், கர்த்தர் நடத்துவார். அவர் சொன்னா செய்யணும், நீ செய்யணும்னா செய், நீ தொடங்குனா தொடங்கணும். 6 மாசம் ஆனோன்னு ஆண்டவர் சொன்னாரு, எண்ணி வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பேசுவாரா, எண்ணி வேலையை தொடங்கலாம். அப்ப நான் சரி வேலையை தொடங்கும்னு சொன்ன போது, அண்ணே
தொடங்கினா நமக்கு முடிக்கணும், இடையில தடைகள் வரக்கூடாது. ஒரு தடையும் வராது. நம்ம வேலையை தொடங்கணும்னு சொன்ன போது ஆலயத்தை இடிக்க வந்தார்கள். ஒரு புல்டோசர் கொண்டு ஒரு பையன் வந்தான் இடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு. அவன் புல்டோசர் அங்க நிறுத்திக்கிட்டு ஒரு தேங்காய், ஒரு கூட்டு திரி, ஒரு பழம் எல்லாம் கொண்டு அங்க வைக்கிறான். நான் கேட்டேன், எதுக்குடா? அது இத்தனை பேர் இத்தனை வருஷம் ஆராதிச்ச ஒரு ஆலயம், அதை நான் புல்டோசர் வச்சு இடிச்சோன்னா சுவாமி குத்தம் என் மேல வராது, அதனால நான் இது பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். நான் சொன்னேன், டேய் இதெல்லாம் எடுத்து மாத்து, சாமி குத்தம் உன் மேல வராம நான் பாத்துறேன்னு சொல்லி நான் என்ன ஜெபம் பண்ண ஆண்டவரே. அவன் சொல்றதும் ஒண்ணு பார்த்தா நியாயம் தான்ப்பா, இருந்தாலும் ஒரு சாமி குத்தம் வராது. நாங்க இதை கெட்டுறதுக்கு தான் இடிக்கிறோம். அதனால இயேசுவின் நாமத்தினால இவன் இடிச்சு இந்த வேலையெல்லாம் முடியறது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணி அவன் இடிக்க தொடங்கினா, இடிச்சு வரும்போது அந்த கோபுரம் இடிஞ்சு நேரே வண்டியில தான் வருது பாருங்க. அந்த ஜெபம் பண்ணாம இருந்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, புரியுதா, ஏதோ சம்பவிக்கும். அதனாலதான் அவன் சாமி குத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்றான். கோபுரத்துல இருந்து பெரிய ஒரு உருண்டை அவனுக்கு புல்டோசர்ல வருது. அவன் டக்குன்னு அந்த பக்கெட்டை வச்சு தட்டி விட்டுட்டான். அதனால அது அவனுக்கு மேலதான் வரும். அப்படி கர்த்தர் அந்த ஜெபத்தினால எதை செய்தாலும் எதை ஆரம்பிச்சாலும் ஜெபிச்சு 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 ஆண்டவரே பார்த்துடுங்க, உங்க வேலைன்னு செய்யணும். பிரியமானவர்களே, மண் எடுக்கும் போது எங்க சபை மக்கள் சொன்னாங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது, அதை நிறுத்தும் போது தீந்துரும்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அந்த இடத்தை இடித்து லெவல் பண்ணி நாங்க அதை பிளாட் பண்ணி விடுவோம். எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கையில வந்துட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்தா நம்ம கூலி தானே கொடுக்கணும், பைசா தீர தானே செய்யும், அப்படிதானா? ஆனா எப்படி 1 லட்சம் 3 லட்சம் ஆச்சு? எப்படி ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம இப்போ ஒரு வேலை செய்யும் போது புல்டோசர்காரனு கொடுக்கணும், டிரைவருக்கு கொடுக்கணும், வண்டிக்காரனு கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கும்போது இருக்க காசு தீரும். ஆனா எங்களுக்கு தீரல, ஊறுச்சு. புரியுதா? ஊற்றுல தண்ணி விடுறது மாதிரி அந்த 1 லட்சம் 3 லட்சம் ஆயிட்டு. அல்லேலூயா. அது எப்படின்னா, எங்க சபை இருந்த இடம் இப்படி கொஞ்சம் ஏறலான இடம். இந்த இடத்தை நாங்க என்ன செய்தோம்னா ஒரு 5 அடி தாத்தோம். 5 அடி தாத்த அந்த மண்ணை மாத்தணும். அந்த மண்ணை மாத்தின நேரத்துல ஊர்ல இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, எனக்கு 5 டிம்பம் மண்ணு வேணும், எனக்கு 10 டிம்பம் மண்ணு வேணும். அப்ப நான் சொன்னேன், ஒரு டிம்பம் மண்ணு 1000 ரூபாய், வண்டி வாடகை நீங்க கொடுத்துடணும், முடிஞ்சா கொண்டு போங்க. அன்னைக்கு அந்த விலை இருந்துச்சு. அப்போ நிறைய 10-200 லோடு மண்ணுக்கு மேல போயிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதத்தை பாருங்க, அற்புதத்தை பார்த்தீங்களா? நாங்க அப்படி நினைக்கணும், அப்படி தாக்கணும், மண் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா அந்த இடத்தை இடிச்சு வரும்போது அதை அப்படி செய்தாதான் அந்த இடத்துல சபையை அழகாக கட்ட முடியும். அதனால மண் எடுத்து முடியும் போது 1 லட்சம் ரூபாய், 3 லட்சம், 1 லட்சம் என்ன ஆயிட்டுன்னா 3 லட்சம் ஆயிட்டு. மாணவர்களை, ஒரு நாள் வரைக்கும் 9 மாசமாக அந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருந்தோம். அதுல எங்களுடைய உழைப்பு, சபை மக்களுடைய உழைப்பு, 60,000 செங்கல் வாங்கினோம். ஒரு செங்கல் கூட நாங்க காசு கொடுத்து வாங்கவே இல்லைங்க. அல்லேலூயா. அது எப்படி கிடைச்சுன்னா, எங்க ஊர்ல நிறைய செங்கச்சொல்லை இருக்கு. அங்க போய் 3-4 பேர் போவோம், ஒரு ஜெபம், ஆண்டவரே இவன் தொழில ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே இந்த சொல்லை தொழில ஆசீர்வதிங்க, இந்த மனுஷன் பலுகவும் பெருகவும் செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க மனசு குளிரும். சொல்லுவான், ஐயா எங்களுக்கு 2000 கல் வேணும் ஐயா, எதுக்கு சபை கட்டுறோம் ஐயா. சரி 2000 இல்ல, ஒரு 1000 தாரோம், 500 தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுள்ளக்காரங்க எங்களுக்கு கல்லுகளை எல்லாம் ஃப்ரீயா தந்தாங்க. புரியுது? அது கர்த்தர் காட்டுற வழி. எதை செய்தாலும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஏசப்பா, நான் யார்கிட்ட கேட்கணும் ஏசப்பா, நான் எங்க போனேன் ஏசப்பான்னு கேட்டு செய்யணும். ஏசப்பா வழி நடத்துவார். புரியுதா? வழி நடத்து. எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் பேசுறா, நீ தயங்க கூடாது. 1 ரூபாய் இருக்காது, 1 கோடி ரூபாய்க்கு தேவை இருக்கும். 1 ரூபாய் இருக்காது, 1 கோடி ரூபாய்க்கு தேவை இருக்கும். ஆனா கர்த்தர் நடத்துவாரு. இந்த கோயம்புத்தூர்ல பென்சின் ஒரு பாஸ்டர், அவங்க செய்தி சாட்சி வர கேட்டிருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல பென்சின் ஒரு பாஸ்டர், அவங்க சாட்சி யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. அவர் ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டி நடத்தி கொண்டிருந்தாரு. அவருக்கு பெரிய ஆலயம் கட்டணும், 1000 பேர் இருந்து ஆராதிக்கத்தக்க ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆனா அவர்கிட்ட பைசா இல்ல. பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு, அது கொடுப்பாங்க. ஆனா அந்த நிலத்தின் அன்றைய விலை 5 கோடி ரூபாய். அன்னைக்கு அந்த நிலத்துக்கு விலை 5 கோடி ரூபாய். இந்த பாஸ்டர் என்ன செய்தாரு தெரியுமா? அவர்கிட்ட இருக்க 5 ரூபாய், நிலத்துக்கு விலை 5 கோடி ரூபாய், அவர்கிட்ட இருக்கிறது 5 ரூபாய். இவர் நினைக்காரு, ஆண்டவர் சொல்லாரு இந்த பைசா கொண்டு அட்வான்ஸ் கொடுங்க. அப்போ இவரு சொல்லாரு, ஆண்டவரு 5 கோடி ரூபாய் நிலத்துக்கு 5 ரூபாய் நான் கொண்டு அட்வான்ஸ் கொடுத்தேன், நான் என்ன செருப்பால் அடிப்பான், அதனால நான் எப்படி போவேன்? உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போ அட்வான்ஸ் கொடு அப்படின்னு சொன்ன. நான் போற நிலத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு 2-3 பசங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த 5 ரூபாய் ஒரு துட்டை கொண்டு ஒரு கம்பி வச்சு ஒரு இடிச்சு ஒரு குழியை தோண்டி, ஆண்டவரே நீங்க சொன்னது போல இந்த நிலத்துக்கு நான் 5 ரூபாய் அட்வான்ஸ் போட்டுட்டாப்பா, இந்த நிலம் என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு தான் தரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூமியும் அது நிறைவும் யாருடையது?
கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் எல்லாம் கர்த்தருடையது. அப்ப அந்த பூமிக்கு அவன் இல்ல ஓனரு, அவர் தான் ஓனரு. அப்ப இவர் என்ன செய்தாருன்னா, ஒரு கம்பி வச்சு இடிச்சு அதுல ஒரு 5 ரூபாய் ஒரு திட்ட கொண்டு அட்வான்ஸ் போட்டுட்டு வந்துட்டாரு. பிரியமானவர்களே, காலங்கள் செல்ல செல்ல உங்க வீட்டுல ஒரு வயசான ஆள் இருக்கு. ஒரு 30 வயசுல அவங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுடுங்க. ஒரு 30 வயசுல அவங்க மரியாதை இருக்கும், அப்படிதானா? பிள்ளைங்க மத்தியில அவங்க மரியாதை இருக்கும். 40 வயசுல இருக்கும், 50 வயசுல இருக்கும், 60 வயசுல இருக்கும். வயசு செல்ல செல்ல அவங்களுடைய மரியாதை குறையுமா கூடுமா? குறையும். அவங்க விலை குறையும், அப்படிதானா? வயசானவங்க வீட்டுல இருக்கும்போது வயசு செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல அவங்களுடைய விலை என்ன செய்யும்? குறையும், மரியாதை குறையும். ஆனா ஒரு நிலம் இருக்கு வச்சுக்கிடுங்க, ஒரு பொண்ணு இருக்கு, இந்த மோதிரம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இது 5 வருஷம் கழிஞ்சா இன்னும் பல மடங்கு விலை ஆகும். அப்படி பொன் பொருள் நிலம் எல்லாம் விலை காலங்கள் செல்ல செல்ல அதனுடைய மதிப்பும் மரியாதையும் விலையும் கூடும். புரியுதா? இந்த 5 ஏக்கர் நிலத்துக்கு 5 கோடி ரூபாய் அன்னைக்கு, இது காலங்கள் செல்லுகிறது, விலையும் கூடிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் அந்த நிலம் அவருக்கு தான் கிடைச்சு. பணம் எங்க இருந்து வந்து கேட்டா அவருக்கும் தெரியாது, யாரு வாங்கி தந்தன்னு கேட்டா அவருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, அந்த நிலத்தை கட்டி பெருசா ஒரு ஆலயத்தை கட்டி, இன்னைக்கு இந்த இடைக்கு ஒரு 6 மாசம் இருக்கும், மோகன்சி ஐயா அவருக்கு வந்து அதை திறந்து வச்சாங்க. இதுதாங்க விசுவாசம். கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறதுனா இதுதாங்க. கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும், எதையும் செய்ய முடியும். நான் ஆலயத்தை நாங்க கட்டிட்டோம், கட்டினோன்னு எனக்கு ஒரு வீடு தேவை, கையில பணம் இல்ல. ஆனா உண்மையிலே ஆண்டவர் சொன்னார், தொடங்கு வீட்டையும் தொடங்கு. நான் பாத்துக்கிட்டேன் மனசுல. ஆண்டவர் எப்படி சொல்லுவார் நிறைய பேருக்கு தெரியாது. மனசுல பேசும் பாருங்க, மனசுல பேசும். ஆண்டவர் பேசுறது மனசுல பேசும். நம்ம ஒரு தவறு செய்கிறோம் என்றால், ஒரு தவறுக்கு நேராக கடந்து செல்கிறோம் என்றால் மனசு பேசுமா பேசாதா? பேசுமா பேசாதா? மனசு பேசும். நடுக்கம் வரும், ஒரு பயம் வரும், போகாத பயம் வரும். அவங்க பாத்துருவாங்க, இவங்க பாத்துருவாங்க, தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயம் வருதா வரலையா? அதான் இயேசு பேசுறது, அதான் இயேசு தெய்வம் பேசுறதுங்க, அதான் தெய்வம் பேசும். சில இடத்துக்கு போகும்போது வேண்டாம் போகாதேன்னு சொல்லுதா சொல்லலையா? மனசு சொல்லுதா சொல்லுது, அதான் அப்பா இயேசுப்பா பேசுறது. சில காரியங்களை செய்யும்போது செய், தைரியமா செய்யணும் மனசு பேசும், பேசுதா பேசலையா? அதான் ஆண்டவர் பேசுறது. புரியுது? அதான் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அல்ல நிறைய பேருக்கு தெரியாது, ஆண்டவர் பேசினார் எங்க போட்டு பேசினாருன்னு கேட்டா தெரியாது. அதாங்க ஆண்டவர் பேசுறது. ஒரு தவறுக்கு நேராக கடந்து செல்லும் போது உன் உள்ளம் பதபதைக்குதா, பயத்தை உண்டாக்குறதா, போகாதுன்னு சொல்றதா, அதான் ஆண்டவர் பேசுறது. ஒரு காரியத்தை செய்யும் போது தைரியமா துணிஞ்சு செய், நீ முன்னோட்டு போகணும் மனசு சொல்லுதா, அதான் ஆண்டவர் பேசுறது. பிரியமானவரே, இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு செய்து தந்தார். வீட்டை கட்டி தந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு கார் வேணும்னு கேட்டேன். நல்ல ஒரு டொயோட்டா காரை தந்தாரு, நல்ல பிள்ளைங்களை தந்தாரு, சொத்தை தந்தார், நிலத்தை தந்தார், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நாம் கேட்பது எதுவோ அதை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் கர்த்தரிடத்துல என்ன கேட்கணும்னா, முதல்ல என்ன கேட்டோம்? ஆவியின் வரங்களை கேட்கணும். புரியுது? நம்ம ஒரு காரியத்துல இறங்குறோம், ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும்னா ஞானமா கேட்கணும். முதல்ல ஆவியின் வரங்களை கேட்டோம், ஆண்டவர் தந்துட்டாரு. அடுத்து நம்மளை மேற்கொள்ளக்கூடிய எதிரிகளை மேற்கொள்ளும் பலனை கேட்கணும், அதையும் ஆண்டவர் தந்துட்டாரு. அடுத்து நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரை என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? இதெல்லாம் நம்ம விசுவாசத்தோட கேட்கதான். மூணாவது நம்ம என்ன கேட்கணும்னா, ஞானத்தை கேட்கணும். புரியுது? எல்லாத்திலும் மேலான ஒரு காரியம் மனுஷ ஞானம். மனுஷன் நிறைய இடத்துல தொலைஞ்சு போறான், விழுந்து போறான், கெட்டு போறான், அவன் நஷ்டப்பட்டு போறான், இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், வளர்ந்திருக்கிறான்னு சொன்ன அந்த மனிதனுடைய ஞானமே, எதை பார்க்கலும் ஞானமே முக்கியம் என்று நீதிமொழிகளை சொல்லியிருக்கு. ஞானம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஞானத்தை கேட்க வேண்டும். இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். இது யார் கேட்டது? யார் கேட்டது? சாலமோன். புரியுதா? சாலமோன் என்றொரு ராஜா இருந்தான். அவன் பெரிய ஞானி தான். ஞானி எப்ப ஆனான்னா இதுக்கு அப்புறம் தான் ஆனான்.
புரியுதா? சாலமன் என்ற ஒரு ராஜா இருந்தான், அவன் ஞானிதான். எப்ப ஞானி ஆனான்னா இதுக்கப்புறம் தான் கேட்டான். ஆண்டவருக்கென்று முதல்ல ஒரு தேவாலயத்தை கட்டினது இந்த சாலமன் ராஜா. இந்த சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டின பின்பு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, சாலமனே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீ கட்டின ஆலயத்துல நான் இருக்க முடியாது. இருந்தாலும் நீ ஒரு ஆலயத்தை கட்டினாயே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு அந்த சாலமனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் சாலமன் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, எனக்கு ஒரு 500 ஆண்டு ஆயுசு தாங்க, 500 ஆண்டு இந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல நானே ராஜாவா இருக்கணும்னு கேட்டிருக்கலாமா, கேட்டிருக்க கூடாதா? பெரிய சொத்து சுகம் பொண்ணு பொருள் எல்லாம் தரணும் ஆண்டவர்னு கேட்டிருக்க கூடாதா? எனக்கு நிறைய மனைவிகளை தரணும், அழகழகான மனைவிகளை தரணும் நான் கேட்டிருக்கலாமா, கேட்டிருக்க கூடாதா? ஆனால் சாலமோன் என்ன கேட்டான்னா, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தரணும்னு சாலமோன் கேட்டான். ஆண்டவருக்கு அந்த கேள்வி அவன் கேட்டது மிகவும் நன்றாகப்பட்டது. அவன் கேட்ட அந்த விண்ணப்பமானது மிகவும் நன்றாகப்பட்டது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், சாலமோனே, 3:11 சொல்லுகிறது, ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுவதும் இல்லை. அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான். யாரு கேட்டது? சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்னா, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, நீ கேட்டது எனக்கு நன்றாகப்பட்டது. நீ பொன்னையும் பொருளையும் கேட்கல, நீண்ட ஆயுசை கேட்கல, உன்னுடைய எதிரிகளுடைய உயிரை கேட்கல, நிறைய நாடுகளை தானு கேட்கல, ஞானமுள்ள இருதயத்தை கேட்டதுனால உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து அநேகம் செல்வங்களையும் கொடுத்தார். இதுக்கு முன்னையும் பின்னையும் உன்னை போல ஞானம் உள்ளவனும் உன்னை போல சொத்து சுகம் உள்ளவனும் இந்த பூமியில ஒருத்தனும் இருக்க போறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அநேகம் காரியங்களை கொடுத்தார். நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே, எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். ஞானத்தை என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நீங்க யாராவது கேட்டிருக்கா? அல்லேலூயா. யாரு கேட்டிருக்க ஆண்டவர்கிட்ட? ஞானம், ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நான் எழும்பிட்டேன், இன்னத்தனால எனக்கு எப்படியாவது நடத்தணும், அதுக்கு ஞானமுள்ள இருதயத்தை வேணும்னு காலையில் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கேட்கணுங்க. நம்ம எழும்பின உடனே, ஆண்டவரே, இன்னைக்கு என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தணும், நீங்க எனக்கு இந்த நாளை கழிப்பதற்கான ஞானமுள்ள இருதயத்தை தரணும்னு கேட்டா அந்த நாள்ல ஒரு துன்பமும் வராது, ஒரு துக்கம் வராது. எல்லா காரியங்களும் ஞானத்தோட சேர்த்து எல்லாவற்றையும் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சாலமோன் கேட்டது அவருக்கு நன்றாகப்பட்டது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாலமோன் ஞானத்தை கேட்டுட்டாரு. ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அப்படி ஒரு ஞானவான் இருந்ததும் இல்லை, இருக்க போறதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அன்னைக்கு அந்த காலத்துல அவருடைய ஞானம் விளங்கும்படியாக ஒரு சம்பவம் நடந்தது. 2 வேசியான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வருகிறார்கள். வந்து ஒருத்தி சொல்லுகிறா, ராஜாவே, நாங்க 2 பேரும் ஒரு இடத்துலதான் படுத்திருந்தோம், ஒரு ரூம்ல தான் இருந்தோம். நாம் குழந்தை பெற்று 3வது நாள் அவளும் குழந்தை பெற்றாள். நாங்க 2 பேரும் ஒரு இடத்துலதான் படுத்திருந்தோம். ஆனா அங்க வேற யாரும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இவ குழந்தைக்கு மேல புரண்டு படுத்ததுனால அவ குழந்தை செத்து போச்சு. அவளுக்கு குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தைய எடுத்து எனக்கு நெஞ்சில படுக்க வச்சுட்டு என்கிட்ட கிடந்த உயிரோடு உள்ள குழந்தைய எடுத்து அவ வச்சுக்கிட்டா. அதனால எனக்கு நியாயம் வேணும், ராஜா வேணும்னு சொல்லிக்கிட்டு ராஜாட்ட போய் நிக்கான். இன்னைக்கா இருந்தா என்ன செய்வான் நீதிபதி? டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லுவாங்களா இல்லையா? உடனே கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வா, டிஎன்ஏ டெஸ்ட், இந்த பிள்ளை யாருடைய டிஎன்ஏ பாரு, அவங்கள்ட்ட கொடுன்னு சொல்லுவோம். அது நீதி. இன்னைக்கு அப்படி செய்யலாம். ஆனா அத்தனையும் 1000 வருஷங்களுக்கு முன்பாக அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. இருக்கா? அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. மருத்துவமோ இல்ல அறிவியலோ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இல்ல. இந்த ராஜா என்ன செய்யலாம் யோசிச்சிருப்பாரு. என்ன செய்திருக்காரு? ஒரு வழியும் இல்லை. என்ன பண்ணணும்னு ஒரு வழியும் இல்லை. ஒரு வழியும் அந்த ராஜாவுக்கு தெரியல. நீங்க பொருள் களைஞ்சு போச்சுன்னா வெளியில தேடலாம். ஆனா
உன்னையும் என்னையும் படைச்ச ஆண்டவரை தேடணும்னா ஆலயத்துல தான் தேடணும். நிறைய பேருக்கு புரியல. அப்படி தேடினா மேன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவருக்காக கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாரு, ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் நீ பண்டக சாலையில கொண்டு வச்சு பாரு. நீ அப்படி கொண்டு வைக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா இல்லைன்னு நீ என்ன சோதிச்சு பாரு. ஆண்டவரை சோதிச்சு பாருன்னு பைபிள் சொல்லக்கூடிய ஒரே இடம், நீ எனக்கு கொடுத்து பாரு, நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கிடைக்கிறது நம்ம கொஞ்சம் தான் இருக்கும். புரியுதா? எங்க ஆலயம் கட்டிட்டு இருக்க நேரத்துல 50 பைசா, 1 ரூபா, 5 ரூபா இந்த மாதிரி துட்டுகள் தான் நிறைய காணிக்க போடுவாங்க. நான் ஒரு நாள் எங்க ஐயாட்ட கேட்டேன், பாஸ்டர்ட்ட கேட்டேன், பாஸ்டர் எனக்கு கொஞ்ச நேரம் இந்த மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர் சொன்னாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஐயா நம்ம என்ன காணிக்க போடுறோம், காணிக்கத்துல நாங்க காணிக்க எண்ணும் போது 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அதுக்கு மேல காணிக்க எல்லாம் அந்த சில்லற பைசா தான் காணிக்க பெட்டியில கிடந்து குதூகலம் கொண்டாட்டமேன்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுது. ஐயா நீங்க காணிக்கைக்கு காசு எடுக்கும் போது அந்த இடத்துல 2000 ரூபாய் நோட்டு இருக்கும், 500 ரூபாய் நோட்டு இருக்கும், 1000 ரூபாய் நோட்டு இருக்கும், 100 ரூபாய், 200 ரூபாய் எல்லா நோட்டுகளும் போயிருக்கும். 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் எல்லா நோட்டுகளும் இருக்கும். ஆனா காணிக்கைக்கு என்ன செய்யற? சில்லற காசு தான் தேடுற. அப்படிதானே? எங்க ஏசப்பா சில்லற இல்லப்பா, ஐஸ்வர்ய சம்பன்னர் அவரு. ஏசு சில்லற காசு கிடையாது, சில்லற காசுக்கு ஆசைப்படுறவர் அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீயும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுது. என்ன நீ ஏன் காணிக்க போடு? ஆண்டவர் நான் 2 ரூபா கொடுத்தா என்ன 4 ரூபாய் ஆசீர்வதிப்பார். அப்படித்தானே கொண்டு வர, அப்படித்தானே ஆசைப்படு. நீ கொடுத்து பாருன்னு வேதம் சொல்லி இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒரு டீ குடிக்கணும்னா, ஒரு டீயும் வடையும் குடிக்கணும். நான் 2014 சொன்னேன், டீயும் வடையும் குடிக்கணும்னா 10 ரூபாய் ஆகும். 10 ரூபாயில குறைஞ்சு யாரும் காணிக்க போடாதுங்க. அது கருத்திற்கு பிரியமில்லாத காரியம். நீ 10 போடு, 100 போடு, 1000 போடு. ஆண்டவர் நீ பைசா காணிக்கைக்கு காசு எடுக்கும் போது எந்த நோட்டை எடுன்னு சொல்லாரு அதை எடுத்து போடு. ஆனா இனி சில்லற காசு போடக்கூடாது, என் தேவன் சில்லறை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உண்மையிலேங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சில்லறை ஒண்ணும் காணிக்கப்பட்டியில வராது. 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா எல்லாரும் தேடுனா 10, 20, 50, 100 நிச்சயமா அதன் மூலம் தான் ஆசீர்வாதம். இன்னும் எங்களுக்கு வேலை செய்வதற்கான பணங்கள் அதன் மூலம் கிடைச்சிட்டே இருந்து பாருங்க. எல்லாரும் அந்த நேரத்துல 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் கிடைச்சிட்டே இருக்கும். வாரத்துல நாங்க எண்ணும் போது 25,000, 30,000 காணிக்கையிலே வந்துடும். கர்த்தர் பெரியவர் பாருங்க, அவரு எம்மூலம் பேசினார். நீ பேசு, அதை யார் பேசணும்? பாஸ்டர் தான் பேசணும். ஆனா ஆண்டவர் அந்த காரியங்களை நாங்க முன்னின்று செய்யறதுனால அவர் என்கிட்ட சொல்றாரு, நீ பேசு, நீ மக்களிடம் பேசு, என் ஜனத்திடம் பேசு அப்படின்னு சொல்லும் போது பேசினேன். ஆனா நிச்சயமாக அந்த காரியங்கள் எவ்வளவு சக்சஸா நடக்க ஒரு முக்கிய காரணம் அதுவும் கூட இருந்தது. அந்த சில்லற பைசா மாறி என்னைக்கு அவங்க உதாரத்துவமாய் கொடுக்க தொடங்கினார்களோ அன்னைக்கு ஆசீர்வாதமும் பெருசா வந்துட்டு. நாங்க ஆலயத்தை கட்டி முடிச்ச கையோட அந்த ஊர்ல உள்ளவங்க பெருசா பெரிய பெரிய ஆட்கள் பார்த்தாங்க. நான் கேட்டேன், ஐயா எங்களுக்கு திருமணம் காரியங்கள் நடத்துறதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு ஒரு 20 சென்ட் இடத்தை கொடுங்க ஐயான்னு கேட்டேன். உண்மையிலேயே 2 பேர் 10 ஒரு அண்ணனும் தம்பி மட்டும் 10-15 சென்ட் இடத்தை அளந்து போட்டாங்க. இதை நீங்க மண்டபம் கட்டுங்க, இவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்களே, நீங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த மண்டபத்தையும் நாங்க கட்டணும் பாருங்க. இன்னொரு ஆளு மிஷன் வீடு, பாஸ்டருக்கு வீடு கட்டுறதுக்கு 7 சென்ட் இடத்தை தந்தாரு. காரணம் என்னன்னா எங்களுடைய அந்த உற்சாகத்தை பார்த்து செய்யறோம், ஓடுறோம், உழைக்கிறோம். அப்படி இவங்களுக்கு கொடுத்தா ஆசீர்வாதமா இருக்கும். நான் என் நிலத்தை இவங்களுக்கு கொடுத்தா நாளை என் நிலத்துல ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஹால் நிற்கும். என் இடத்தை இவங்களுக்கு கொடுத்தா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மிஷன் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. எங்க உற்சாகத்தை பார்த்தாங்க, அதை தந்தாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும், செயல்படணும், உழைக்கணும். புரியுது? ஆண்டவருக்காக உழைக்கணும். நாங்க அந்த ஆலயம் கட்டிட்டு இருந்த நேரத்துல கேரள் பாட போவோம், கிறிஸ்துமஸ் கேரள் பாட போவோம். நிறைய வெளியிடங்கள்ல எல்லாம் கொடுத்த ஐயா நாங்க ஆலயம், நாங்க ஒரு சீட் அடிச்சிருவோம், நாங்க ஆலயம் கட்டி கொண்டிருப்பதனால எங்களுக்கு உதாரத்துவமான காணிகளை தந்து உதவும்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு அடிச்சு வீட்டுல கொடுத்துருவோம். நாளைக்கு நாங்க வருவோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல எல்லாம் 100, 200, 500, 1000 எல்லாம் வச்சிருப்பாங்க. பிரியமான கர்த்தருடைய கிருபை. நீ ஒருமனப்பட்டா எந்த காரியமும் தடை பண்ணாமல் கர்த்தர் நடத்துவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. நிறைய நேரம் ஆயிற்று, நானும் போயிட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் பசிச்சு தளர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மட்டும் கூட இருந்தீங்க, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்த ஆண்டவரே பாருங்கப்பா, நீங்க ஐஸ்வர்ய சம்பனர், ஏசப்பா உங்களை ஆராதிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஆலயமான்னு நினைச்சேன். உண்மையிலே மகிமை விளங்கும்படியாக அருமையான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் தரப்போறாரு. அல்லேலூயா. அது அதிசீக்கிரமா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த அமிர்தராஜ் ஐயாவை நானும் விசாரிப்பேன், வெளி பாஸ்டர் அவர் எப்படி ஆளு அப்படின்னு எல்லாம் கேட்டா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல மனுஷன்,
என்ன சொன்னாலும் மறுபதில் சொல்லாம சரியா வரையா சரியா செய்வோம் ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாரு. எங்க PS குமார் ஐயாட்ட கேட்ட அவரும் அப்படிதான் சொல்லுவாரு. அங்க இருக்கிறதுல கொஞ்சம் ஆண்டவருக்காக ஓடுற ஒரு மனுஷன். எங்களை ஒரு நாள் கொண்டு ஒரு 50 கிலோமீட்டர் இந்த வண்டியில கொண்டு போறாரு. முன்ன நிறைய ஒரு 100 சாரி முன்ன வச்சிருக்காரு. நானும் என்னுடைய லக்கேஜும் பாஸ்டரும் அவருடைய லக்கேஜும் எல்லாம் அந்த வண்டியில் நான் சொல்ல, அண்ணே இது பெரிய அம்பாசடர் கார் பெரிய ஓட்டுரு, எவ்வளவு லக்கேஜ் வச்சு ஓட்டுரு, நானே 100 கிலோ வெயிட் இருக்கோம், இதெல்லாம் வச்சு இந்த வண்டி ஓடுது, ஆண்டவர் கிருபையாக தந்தது ஐயான்னு. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இன்னும் வாகனங்களை கொடுப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆலயங்களை கட்டுவீங்க, வீட்டை கட்டுவீங்க, இன்னும் ஆலயத்தை கட்டுவீங்க. பாஸ்டர் மட்டும் இல்ல, ஒத்துழைக்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டிடுவார். என்ன ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய நேரம் ஆயிட்டு, நீங்க எதுக்காக எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்க பாஸ்டர் அவங்க இந்த PS குமார் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க, உடனே ஏதாவது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான வழிகள் நான் பார்த்துட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக ஜெபிக்கணும். அவங்க யார்கிட்ட கேட்டாலும் அது வாய்க்கணும், புரியுதா? அதுக்கு நீங்க இங்கிருந்து எங்களுக்கு தாங்கு ஜெபம் தேவைப்படுகிறது. நீங்க அதற்காக தாங்கி ஜெபிக்கணும். அப்படி நீங்க தாங்கி ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமாக நான் ஒரு அழகான ஒரு இது கண்டு வச்சிருக்கேன். அது அப்படியே அல்லேலூயா உள்ள பால் சீலிங் எல்லாம் போட்டு நல்ல லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போட்டு இந்த மாவட்டத்திலே எப்படி ஒரு சர்ச்சை இருக்க கூடாது, அந்த மாதிரி அழகா கட்டணும். அது கண்டிப்பா அங்க நடத்துவாரு. கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க ஜெபிக்கணும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி முடிப்போம். ரொம்ப நேரம் ஆயிட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயன் இயேசுவின் நாமம் அதை